எக்ஸ் ஃபேக்டரா மும்பை அணிக்கான எக்ஸ் ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். மும்பை அணிக்கான எக்ஸ் ஃபேக்டர் யாரு? நிச்சயமா வரும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த எக்ஸ் ஃபேக்டரா இருக்க போகுது. ஆஹா, தி ஹிட்மேன் வந்துட்டாருங்க. இன்னைக்கு எக்ஸ் ஃபேக்டரா ஹிட்மேன். நான் ஏற்கனவே சொன்னேங்க, புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லியிருக்கேன். புயலுக்கு முன் அமைதி. முதல் போட்டியில அமைதியா இருந்துட்டாரு. இந்த போட்டியில பட்டைய கிளப்ப போறாருங்க ஹிட்மேன், தி ரோஹித், தி கிரேட். சாம்பியன்ஸ் கோப்பை வாங்கின ரோஹித் வந்து தற்போது இன்றைய போட்டியில ஒரு ஃபேக்டரா இருக்க. அவர் மட்டும் இல்லைங்க, சூரியகுமார் யாதவ் ஸ்கை 360. சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி சுத்தி அடிப்பாருங்க. அவருடைய அந்த ஸ்வீப் ஷாட் இருக்குறாங்க, பெடல் ஷீட். அந்த பெடல் ஸ்வீப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பெடல் ஸ்வீப்ல 6 அடிக்கிற ஒரே ஆள் இவர் தான் உலகத்திலேயே. தில்ஷன் பிறகு ஸ்ரீலங்கன் பிளேயர் தில்ஷன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பிறகு பெடல் ஸ்வீப்ல ஈஸியா 6 அடிக்கிற ஒரே ஆள் இந்த சூரியகுமார் யாதவ். சொல்லுங்க, சூரியகுமார் யாதவ வந்து ரொம்ப வெறுப்பேத்துட்டாங்கன்னா அவர் வந்து பிதாமகன் விக்ரம் மாதிரி ஒரு சிரிப்பார். அந்த சிரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பெடல் ஷாட் வந்து சும்மா பேக் ஷாட்ல போயிட்டு விழும் பாருங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பாலையும் என்னன்னே தெரியல, சும்மா அப்படின்னு தான் பண்ணுவார். ஆனால் பால் பார்த்தீங்கன்னா பின்னாடி லெக் சைடில் போயிட்டு 6ல தான் விடும். 4 லைன் இருக்காது, கேட்ச்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெடல் ஸ்ட்ரைக் ஆடுற ஒரு மிகப்பெரிய பிளேயர் தான். அதனால அவர் எக்ஸ் ஃபேக்டர்ல இருக்கிறது 100% கரெக்டான ஒரு விஷயம் தான் சார். அடுத்ததா எக்ஸ் ஃபேக்டர்ல வந்து குஜராத் அணிக்கு எக்ஸ் ஃபேக்டரா யார் இருக்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். குஜராத் அணிக்கு எக்ஸ் ஃபேக்டர் யாருன்னு பார்ப்போமா? சோ குஜராத் அணிக்கான எக்ஸ் ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. தி கிரேட் சாய் சுதர்ஷன் தொடர்ந்து மிக அபாரமா விளையாடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மேட்சும் பட்டை கிளப்புறாரு. போன ஆண்டு ஐபிஎல்லையும் மிக சிறப்பாக விளையாடினாரு. இந்த ஆண்டு ஐபிஎல்ல குஜராத்துடைய தூணா இருக்கிறது சாய் சுதர்ஷன் தான். இன்னைக்கும் சென்னைக்கு எதிராக சிறப்பா விளையாடினாரு. இன்னைக்கும் அவர் தான் சிறப்பா ஆட போறாரு. எக்ஸ் ஃபேக்டர்ல 1 அவரு. 2வது எக்ஸ் ஃபேக்டர் யாருன்னு பார்ப்போமா? சாய் சுதர்ஷனுக்கு அடுத்ததா யார் வர போறாங்க? ஆஹா, அனுபவசாலி வந்துட்டாருங்க, தி கிரேட் ரஷீத் கான். ஆப்கானிஸ்தானுடைய முகவரியா இவர் தான் பார்க்கப்படுறாரு. கிரிக்கெட் முகவரி ஆப்கானிஸ்தான் யாருன்னா ரஷீத் கான் தாங்க. நம்ம நூர் முகமது இருக்காரு, நம்ம ஊர்ல போடுறாரு இல்லையா, சிறந்த பந்து வீச்சலா 7 விக்கெட் எடுத்து இப்ப அவர் தான் பர்பிள் கேப் வச்சிருக்காரு. அவருக்கெல்லாம் குரு இவர் தாங்க ரஷீத் கான். ரஷீத் கான் வந்து ஒரு சிறந்த ஆளோட. என்னை விட ரஷீத் கானை பத்தி அவரை மானசீகமா ரசிக்கிறவர் வந்து அகிலன் தான். அகிலன், நீங்க சொல்லுங்க, ரஷீத் கானை பத்தி நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். எக்ஸ் ஃபேக்டர்ல ரஷீத் கான் வந்ததும் நம்ம எதுவுமே மறுக்க முடியாத ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அணியோட ஸ்கோர் எப்படி இருக்கு, 10 ஓவருக்கு நம்ம 110ல் இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக 250 கொண்டு போகிறதுக்கான திறமையும் இருக்குது. அதே மாதிரி 50 ரன் இருந்தாலும் அவங்கள ஒரு நல்ல ஸ்கோர் ஒரு 160 180 கொண்டு வர பவர் அவர்கிட்ட இருக்குது. ஒருவேளை அவர் பேட்டிங்கில் தவற விட்டார்னா அதை ஃபீல்டிங்கில் பவுலிங்கில் அதை அப்படியே மாற்றி காட்டிடுவார். 4 ஓவர் போட்டாலும் 4 விக்கெட் இல்லை, 5 விக்கெட் கூட எடுப்பார். எடுத்து அந்த அணிக்கான வெற்றியை எப்படி தேடி தரணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆப்கான் அணியோட முகம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அவருக்கு தெரியாத அந்த நுணுக்கங்கள் கிடையாது. இருந்தாலும் அவர் பேட்டிங்கிலும் பவுலிங்கும் செயல்பட்டால் குஜராத் அணியை எந்த அணியாலும் காப்பாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு வெற்றி தான் அவங்க கையில் நிற்கும். நிச்சயமா. இப்ப நம்ம போர்ட்டல்ல வந்து ஒரு சின்ன ஒரு மாறுதல் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள்லாம் கட்டாயம் கேட்பாங்க. இன்றைய போட்டிக்கான கிராபிக்ஸை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? இன்று 7:30 மணிக்கு யார் யார் மோத போறாங்கன்றதை நம்ம போட்டிருந்தோம். அந்த கிராபிக்ஸ்ல வந்து கேப்டன் நம்ம சூரியகுமார் யாதவ் போட்டிருக்கோம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டார், அவர் தான் இன்னைக்கு கேப்டன். இனிமே ஹர்திக் பாண்டியா தான் வந்திருக்கணும். இருந்தாலும் போன மேட்ச் இருந்தாருன்றத நம்ம போட்டுட்டோம். பாசம் இருக்கு நமக்கு. இருந்தாலும் நிச்சயமா அது மாறிடுவார். ஹர்திக் பாண்டியா வந்துடுறாரு. ஆனா இன்றைய மேட்ச் மிக சிறந்த மேட்சா இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்றது மட்டும் மேட்சை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, எங்களுடைய செய்திகளையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் ஐபிஎல் தொடர்பான செய்திகள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டு அருகில் உள்ள செய்தியிலிருந்து உலகம் முழுவதும் இருக்க செய்திகளை அனைத்தும் உங்கள் வீட்டு வரவேற்புக்கு நாங்கள் தொலைக்காட்சியிலும் கொடுக்கிறோம், சமூக வலைதளங்களிலும் நாங்கள் இருக்கோம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், நீங்க எந்த சமூக வலைதளத்தை பார்த்தாலும் அதுல சத்தியம் தொலைக்காட்சி உங்களுக்காக செய்திகளை தொடர்ந்து வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே மறவாமல் தொடர்ந்து சத்தியம் டிவியுடன் இணைந்திருங்கள். ஐபிஎல் கொண்டாட்டம் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைய ஐபிஎல் கொண்டாட்டத்தில் இன்றுடன் நாங்கள் நிறைவு பெறுகிறோம். ஆனால் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் இன்றைய ஆட்டத்தில் மிக சிறப்பா இருக்காங்க. கட்டாயம் மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.